திருக்கார்த்திகை திருநாள் தோன்றியதற்கான காரணங்கள். ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூடியபோது பிரபஞ்சம் முழுவதும் இருளில் மூழ்கியது. இதற்காக மனம் வருந்திய பார்வதி தேவி காஞ்சிபுரத்திற்கு சென்று தவமிருந்தார். பார்வதி தேவியின் முன் தோன்றிய சிவபெருமான் திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி கூறினார். பார்வதி தேவியும் திருவண்ணாமலை சென்று கௌதம மகரிஷி உதவியுடன் யாகசாலை அமைத்து தவம் செய்தார். பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேளையில் சிவன் தேவிக்கு காட்சியளித்து தன் இடப்பக்கத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணம். ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் திருக்கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் போது அங்கே நெய்யிடப்பட்ட திருவிளக்கு ஒன்று ஒளியிழக்கும் நிலையில் இருந்தது. அங்கே வந்த எலி ஒன்று நெய்யின் வாசனையில் திரியை உண்ண இழுத்த போது திரி தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது. ஒளியை தூண்டிய எலிக்கு சிவன் மானிடப் பிறவி அளித்து ராஜபோகமும் அரண்மனை வாழ்வும் கிடைக்கும் என வரம் கொடுத்தார். முன்ஜென்மத்தில் எலியாக இருந்து அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். எண்ணற்ற செல்வங்களுடன் கூடவே ஆணவமும் வளர்ந்தது. ஒரு நாள் பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு கோவிலுக்குள் சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கின் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்தது. உடல் முழுவதும் புண்ணானது. செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இருகை கூப்பி சிவனை பிரார்த்தனை செய்து தனது உடலில் ஏற்பட்ட ரணத்தை போக்குமாறு வேண்டினார். நாள்தோறும் கோவிலில் திருவிளக்கு ஏற்றி வர உனது ரணம் குறையும் என சிவன் அசரீரியாக பதில் அளித்தார். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் ஜோதி வடிவில் வந்து மன்னனின் நோயை நீக்கினார். அந்த தினமே தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தீப திருநாள் தோன்றுவதற்கு மற்றொரு காரணம், ஈசனின் 6 முகங்களிலிருந்து தீப்பொறியாய் உதித்த சண்முக கடவுளை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அவர்களுக்குடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை கார்த்திகேயனாக வழிபட்டால் நட்பெறுகள் கிடைக்கும் என்பது முருகப்பெருமான் தந்தருளிய வரம். அதன்படி இந்நாள் கார்த்திகேய கடவுளுக்குரிய நாளாகவும் போற்றப்படுகிறது. திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணம், ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தீத்தூண் ஒன்று அவர்கள் முன் தோன்றியது. அதன் ஆரம்பத்தையும் முடிவையும் காண பிரம்மன் அன்னமாக மாறி மேலே பறந்தார். மகாவிஷ்ணு வராகமாக மாறி கீழே சென்றார். அவர்களால் அடிமுடியை காண முடியவில்லை. அப்போது மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் சிவபெருமான் ஒளி பிளம்பாய் காட்சியளித்தார். தங்கள் கண்ட காட்சியை உலக மக்களுக்கும் காட்டி அருள வேண்டும் என இருவரும் கேட்டுக்கொள்ள சிவபெருமான் பக்தர்களுக்கு ஒளி பிளம்பாய் ஜோதி வடிவில் காட்சியளிப்பதாக ஐதீகம்.